சினிமாவுல ஜாதி இருக்கா இல்லையா? சத்தியமா கிடையாது. சத்தியமா இருக்கு. இல்ல. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. 3 மாசமா ஷூட்டிங் இல்லாம வீட்ல உட்கார்ந்து கிடக்குறேன். அதுல என்ன அவ்வளவு பெருமை? நம்ம கலருக்கு கூப்பிடுவாங்களா? நீ அந்த ஜாதி கிடையாது. உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார்ஸ் வந்தாலும் முடியாதுடா. எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கொடுத்தவர்களும் எனக்கு சினிமாவில் வாய்ப்பு மறுத்தவர்களும் ஜாதி பார்த்து கொடுக்கல. இத கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நகரத்தில் அதிகமாக ஜாதி பார்ப்பதில்லை நினைக்கிறீங்கல்ல? எங்கெல்லாம் ஜாதி கிடையாதுங்க சிட்டில, அப்படி அதெல்லாம் சொல்லுவீங்க? அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். பப்ளிக் பிளேசஸ்ல எங்கேயும் ஜாதி பாக்குறது இல்ல சார். பஸ்ஸஸ்ல பாக்குறது இல்ல, மெட்ரோ ஸ்டேஷன்ல பாக்குறது இல்ல, தியேட்டர்ஸ், மால், பீச், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், கெட் டுகெதர், போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. வாட் எவர் இட் இஸ் இன்க்ளூடிங் பார் ஆல்சோ, ரெஸ்டாரண்ட் பார், எங்கேயுமே ஜாதி பாக்குறது இல்ல. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. 2015ல கிராமத்துல இருந்து இங்க சென்னைக்கு வந்தேன். அதுக்கு இப்ப நம்ம சென்னை நகரம் வளர்ந்துருக்குன்னா இங்க வந்த ஒரு சமூக மாற்றம் தான். எப்படி பலதரப்பட்டவர்கள் வந்து சேர்ந்து வாழ்றாங்க. கோவில் கட் அவுட்ல கூட ஜாதி இல்ல சார். அது எப்படி மச்சி அள்ளி ஊத்துறீங்களே? வந்து தலைவர்களாக தான் பார்க்கப்படுறாங்க. யாருமே வந்து ஜாதிய தலைவர்களா பார்க்கப்படல. இதுதான். என்னடி கலர் கலரா ரீலா விடுற? இப்ப சென்னையில பொறுத்த வரைக்கும் யாரு வேணா போய் வீடு பார்க்கலாம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? நீங்க எந்த ஜாதி எங்க இருந்து வரீங்க சொல்லி யாருமே பாக்குறது இல்ல சார். வீடு இவ்வளவுதான் மரியாதை உனக்கு. சேம் சைடு கோல் போடாத. வீடு பாக்குறதுல இருக்கு, நிறைய இருக்கு. அது ஓபனாவே வெளியில தொங்க விட்டுருப்பாங்க. 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. குறிப்பிட்ட ஜாதியின் பேரா இருக்கும் அல்லது வர்ணத்தின் பேரா இருக்கும். ஒன்லி அப்படின்னு போட்டிருப்பாங்க. என்னடா வேலை பாத்துருக்க நீ? அப்படி இல்லைனாக்கா சில இடங்கள்ல வந்து வெஜ் ஒன்லின்னு போட்டிருப்பாங்க. இத பார், உன்ன மாதிரி ஒருத்தர் 2 பேர் இருக்கிறதுனாலதான் என்ன மாதிரி ஆளுகளுக்கு கெட்ட பேர் வர்றது. ஒன்லி ஃபார் வெஜிடேரியன் மட்டும் தான் தூங்க தவிர இந்த கம்யூனிட்டியை போட்டு இது வரைக்கும் டூலெட் தூங்குறது நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இல்ல சார், நீங்க சென்னையில இல்லைன்னு நினைக்கிறேன். மைக்குக்காக பேசக்கூடாது, நிஜத்தை சொல்லுங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? சென்னை பொறுத்த வரைக்கும் சார் ஜாதி வந்து இருக்கு. இன்னும் 2 போட்டா அவன் குளம் கோத்திரம்லாம் தானா வெளியே வரும். சொல்லுங்க, வீட்டுல டூலெட் போர்ட்ல மட்டும் ஜாதி இருக்கு, அப்படியா? அது உண்மை. நம்ம அதெல்லாம் வந்து ஒத்துக்கணும். பெரிய பெரிய பில்டர்லாம் வெஜ் பிளாக்னே தனியா வச்சுட்டான். வெஜ்ஜா நான்வெஜ்ஜாங்கிறது அங்க ஜாதி குறிப்பிடுவது நேரடியா குறிப்பிட்டா சட்டப்படி தப்பு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க உங்களோட தொழில வெற்றி அடைஞ்சிருங்க, டாப் பொசிஷன் போயிடுங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீ கஷ்டப்பட்டு முன்னேறி பணம் சம்பாரிச்சிரு. நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் இத வரவேறுங்க. ஓன் ஜாதியில கீழே கிடக்குறான்ல, அவன் கிடந்துட்டு போறான். செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னவே இல்லையே. அப்படி சொல்ல அவன் அதை அவமானத்துல சந்திக்கிட்டோம். நீ சம்பாதிச்ச அவமானத்துல தப்பிச்சிரு. ஐயா, என்ன எந்த வேலை பார்த்து விட்டீங்க? வேலை பார்த்துட்டேன். இது சரி வராது, சரி வராது. மாரிமுத்து, நீங்க வந்து கிட்டத்தட்ட சென்னைக்கு வந்து 30 ஆண்டு ஆயிடுச்சா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நான் பார்த்த இடத்துல ஜாதியா இருந்தது இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. உங்களுடைய அனுபவம் என்ன? சொல்லு, எடுத்து சொல்லு. உண்மை என்னன்னு எடுத்து சொல்லு. என்னோட பர்சனல் கோட்பாடு, என்னோட சுய கோட்பாடு என்னன்னா, சாதியும் இல்லை சாமியும் இல்லை. பேசுறது மட்டும் பெரியார் லெவலுக்கு பேசுங்க, நடக்கிறது மட்டும் சிறியார் மாதிரி நடந்துக்குங்க. நான் பிறந்தது வந்து ரொம்ப டிபிக்கல் வில்லேஜ். தேனி மாவட்டத்தில் ரொம்ப ரிமோட் வில்லேஜில் இருந்து வந்தவன். கிராமத்துக்காரனா இழுத்து வாயினா? அந்த காலத்தில் வந்து கொடூர சாதிய கோட்பாடுகளையும் ஜாதிய அடக்குமுறைகளையும் நான் பார்த்தவன். அப்படியா? துக்ககாரியம் சொல்ல வருவாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ மேல் ஜாதின்னு சொல்லப்படுகிற வீட்டுகளில் தன்னோட சாப்பிட்ற தட்டில் கூட சோறு போட மாட்டாங்க. சத்தியமா சொல்றேங்க, வயிறறிஞ்சு சொல்றேன். நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா? கூழையும் கம்மங்கூழையும் போட்டு அதில் மோரை ஊற்றி விடுவாங்க. அந்த உரல்ல உட்காந்து அவங்க கரைச்சி குடிச்சிட்டு போவாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இவ்வளவு கொடுமையான சாதிய கொடுமைகளெல்லாம் நான் பார்த்துருக்கேன், பார்த்து வந்தவன். உன் நிலைமை எனக்கு ரொம்ப பிரதாபமா இருக்கடா மச்சான். நான் சென்னைக்கு வந்து 35 வருஷம் ஆச்சு. ஆஹா, வருஷ கணக்குன்னு அந்த ஆள் சொன்னது இதான் போல் இருக்கே. சென்னையில் வாழும் மக்களை 3 கேட்டகரியா பிரிக்கலாம் வயசு அடிப்படையில். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். 1 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் ஒரு கேட்டகரி, 30ல இருந்து 60 வரைக்கும் ஒரு கேட்டகரி, 60க்கு மேல அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. என்ன அடிச்ச? நீ தான் கைக்கு வாக்கா இருந்த. இந்த 60க்கு மேல இருக்கிறவங்க ஜாதி பாக்குறாங்க அப்படிங்கறத நம்ம கண்டுக்க வேண்டாம். முருகா, என்ன மாதிரி வயசான கிழவங்க கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்துப்பா. அதுக்கப்புறம் இந்த 30 to 60 உள்ளவங்களும் சாக போற ஆளுங்க தான். டுவர்ட்ஸ் டெத் நோக்கி போயிட்டு இருக்கிறவங்க. அப்படியே குத்தி செத்துரு, நீ எல்லாம் வேணா நாட்டுக்கு. இந்த 1ல இருந்து 30 வரைக்கும் இருக்காங்களா, அவன் தான் இளைஞர்கள். அவன் தான் நாளைக்கு இந்த ஊர்ல ரொம்ப நாளா வாழ போறவன்.
நிறைய போறான்டா. இந்த நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போறவன், இந்த நாட்டோட கட்டமைப்பை உருவாக்க போறவன். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். அவன் ஜாதி பாக்குறானா, அவன் ஜாதியை கொண்டாடுறானா அப்படிங்கறது மட்டும் தான் நான் டாபிக்கா எடுத்துக்கிட்டேன். அவன் ஜாதி பாக்குறது இல்லை நகரத்துல. நகரத்துல 1 இருந்து 30 வரைக்கும் எதிராளி என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிறதுலையும் அவன் ஜாதி என்னன்னு கேட்கறதுலையும் எல்லாருக்கும் ஒரு குறுகுறுப்பும் கிளுகிழுப்பும் இருக்கு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஆனா கேட்கறதுக்கு கூச்சப்படுறான்ல, அந்த கூச்சமே வந்து பெரிய வளர்ச்சி தான். ஓகே, பெரிய மாற்றம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் பாயிண்ட். சலவை தொழிலாளியையும் சவர தொழிலாளியையும் பேர் சொல்லி கூப்பிட்டான் முதல்ல. நீ குடுக்குற 1.25 ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் பிரதர்னா, அப்புறம் அண்ணன்னா, இப்ப சார்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். இனிமே நாட்டுல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு பழகுங்கடா. அதுவே ஜாதிய ஒழிப்புக்கான நல்ல அறிகுறி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. 17 வயசுல கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு வந்தேன் நடிச்சு பெரிய ஆளாயிரலான்ட்டு. மெட்ராஸ்கா போடாப்பா போய் நல்லபடியா பொழைங்க நம்ம வயலுக. அவமானங்கள் மிஞ்சுது. 3 மாசமா ஷூட்டிங் இல்லாம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மள வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. அந்த படத்துல கூப்பிடுவாங்களா? நம்ம கலருக்கு கூப்பிடுவாங்களா? நீ அந்த ஜாதி கிடையாது. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. உன்னை கூப்பிட மாட்டாங்க. அந்த ஊருக்காரங்களை வளர்த்து விட்டாதான் அந்த ஜாதி பெருசாகும். எங்க கொண்டு போய் நான் முட்டுறது? எல்லாரும் மனசுக்குள்ளேயே யார் யார் என்னென்ன ஜாதின்னு ஒரு வியூ இருந்துகிட்டு தான் இருக்கு. அது வந்து ஓப்பனா வந்து வெளியே பேசிக்கிறதுல நம்ம மாரி செல்வராஜ், இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் பரியேறும் பெருமாள்ல அந்த கதாபாத்திரம் என்னை ஜாதி பார்த்தா கொடுக்கல எனக்கு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஜாதி பார்க்காம திறமசாலின்னு தான் கொடுத்தாரு. மாரிமுத்து நல்லா நடிப்பாரு. அந்த பொண்ணுக்கு வந்து ஆனந்திக்கு அப்பாவை போட்டா கரெக்டா இருப்பாரு அப்படின்னு தான் கொடுத்தாரு. அவரே சொல்லியிருக்காரு. அவரே சொல்றாரா? வெரி குட் பிரில்லியன்ட். ஒரு துறையை நோக்கி நம்ம நகரும் போது அங்க வந்து நம்ம உடனே உங்களை தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க. கரெக்டா? மதி ஒரு கால் அவன் சொல்றது சரியா இருக்குமோ? இங்க பாரதி ராஜாவும் பாக்யராஜும் பாலுமகேந்திராவும் உடனே அங்கீகரிக்கப்படவில்லை. எத்தனை வருஷமாயா இதையே சொல்லுவீங்க? மாத்துங்க ஐயா. எல்லாரும் ஹோட்டல்ல வேலை பார்த்து ரோட்ல படுத்து கிடந்து பட்னியா கிடந்து அப்படித்தான் வந்து பாரதி ராஜான்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது. அவரை பாடுவா எங்க எந்த உதாரணத்தை காட்டுற? வேலை சொல்றீங்க. அது மாதிரி நீங்க ஒரு துறைக்குள்ள நுழையும் போது உங்களை அங்கீகரிக்கவே மாட்டாங்க. தடைகள் பல ரூபத்துல வரும். வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே. அதுல ஒரு தடை ஜாதின்னு இருந்துச்சுன்னா அதையும் உடைங்கன்ற. யோ நான் முன்னேறணும் இல்லையா? நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்கியா? என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் நான் மாற்று ஜாதியில தான் பொண்ணு எடுத்து கல்யாணம் முடிக்க போறேன். என்னால முடிஞ்ச ஒரு ஹெல்ப். இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.